திமுக ஆட்சியில் நடந்துச்சு. அது ஒரு பெரிய திருநெல்வேலியில அந்த தம்பி பேர் ஞாபகம் அவங்களுக்கு ஒரு ஆணவ படுகொலை நடந்துச்சு. கவின் ஆணவ படுகொலை ஒரு பெரிய போராட்டத்தை உருவாக்கியது. இப்ப 2-3 தினங்களுக்கு முன்பாக கோவில்பட்டியில சஞ்சய் என்ற ஒரு பட்டியல் சமூக இளைஞன் துள்ள துடிக்க பேருந்து நிலையத்தில் வைத்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். இந்த நிமிடம் வரை இப்பொழுது நம் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அது குறித்து பேசவே இல்லை. அவர் ஏன் பேசவில்லை என்று கடந்த ஆட்சி காலத்தில் ஆணவ படுகொலைக்கு எதிராக அறச்சீற்றத்தோடு கேள்வி எழுப்பிய நான் பெரும்பு கொண்டு நேசிக்கக்கூடிய என் சக தோழர்கள் கூட கேள்வி எழுப்பவே இல்லை. அப்ப ஸ்டாலினுக்கு இல்லாத பிரிவிலேஜ் விஜய்க்கு ஒன்று இருக்குல்ல. நான் இஷ்யூவா பாருங்க. ஆணவ படுகொலை திமுக ஆட்சியில் நடக்குதா? திமுக கடுமையா கண்டிங்க, வன்மையா கண்டிங்க. அதிமுக ஆட்சியில் நடக்குதா? வன்மையா கண்டிங்க. விஜய் அவருடைய ஆட்சியில் நடக்குதா? கேளுங்க. நோ. அப்ப இந்த பிரிவிலேஜ் நீங்க இஷ்யூ பேஸ்டாவும் ஆதரிக்கல, இஷ்யூ பேஸ்டாவும் எதிர்க்கல, சித்தாந்த அடிப்படையிலையும் ஆதரிக்கல, சித்தாந்த அடிப்படையிலையும் எதிர்க்கல. நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற்றது உழைத்தும் சித்தாந்த அடிப்படையிலேயோ அல்ல, உங்களுடைய திரை புகழ் வெளிச்சத்தின் அடிப்படையில் சொன்னா இது ஜனநாயகத்திற்கு பேராபத்து அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து.